ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கேரட் அல்வா பண்ணி காட்ட போகிறேன். அதுக்காக ஒரு 1/2 கிலோ இல்லை, 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒரு 6 கேரட் எடுத்து தோல் சீவிட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த கேரட்டை வந்து ஒரு கேரட் துருவரால் துருவேன். நல்லா வாஷ் பண்ணி அலம்பிட்டு தோலை சீவிட்டு வச்சுருக்கேன். இதை வந்து கேரட் துருவரால் நான் இந்த பக்கம் உள்ளதால் துருவ போகிறேன். எந்த பக்கம் வேணாலும் உங்களுக்கு எது வேணுமோ, எந்த ஷேப் வேணுமோ அதை மாதிரி துருவிங்க. எப்படியும் எல்லாம் வேக தான் போடுது. இதை பாருங்கள், கேரட் துருவரால் துருவிட்டேன். இப்போ இது மாதிரி திருவிட்டு இதை அளந்துப்போம். எத்தனை கப்பு இருக்குதுன்னு சொல்கிறேன். இதால் 3 கப்பு கேரட் இருந்தது. ஆக்சுவலாக இந்த கப்பால் 3 கப்பு கேரட் இருந்தது. இப்போ எப்படி பண்ணுவோம் அப்படின்னு காட்டுறேன். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு கப்புக்கு 1/4 கப்பு ஜீனி, அப்போ 3 கப்புக்கு 3/4 கப்பு ஜீனி, நெய், ஏலக்காய் பொடி, முந்திரி பருப்பு வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். பால் இதுக்கு தேவை வந்து இந்த கப்பால் 3 கப்பு பால் வேணும். நல்லா வேகணும், பச்சை வாசனை போகணும். அதனால் 3 கப்பு பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேன் எடுத்து ஊற்றி அதில் கொஞ்சம் நான் 2-3 ஸ்பூன் நெய் ஊற்றுவோம். உங்களுக்கு தேவையான அளவு நெய் ஊற்றுங்க. அது வந்து நான் உருகினோன்னே முந்திரி பருப்பை போட்டு வறுத்து எடுத்துங்க. அது நல்லா செவந்தோடனே முந்திரி பருப்பை எடுத்து தனியாக வச்சுங்க. முன்னாடியே முந்திரி பருப்புனா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரே பேன்லேயே எல்லா வேலையும் முடிஞ்சிடும். இப்போ முந்திரி பருப்பை அதில் எடுத்து வச்சுட்டு, இப்போ கேரட் துருவி வச்சுருக்கோம்ல, அந்த நெய் போகிறோம். உங்களுக்கு வேணால் இன்னும் கொஞ்சம் வேணாலும் நெய் ஊற்றிங்க. அந்த நெய்யே போகிறோம். இப்போ அந்த நெய்யில் அந்த கேரட் 3 கப்பு கேரட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 கப்பு கேரட்டை நல்லா ஒரு 2 மினிட்ஸ் அதை வந்து கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்குங்க. அந்த பச்சை வாசனை லைட்டாக எப்படியும் பாலை விட்டு வேக விட போகிறேன். இருந்தாலும் ஒரு கலர் மாறுற வரைக்கும் ஒரு 3 மினிட்ஸ் அதை நல்லா வதக்குங்க. அது நல்லா கொஞ்சம் கலர் மாறிடுத்து. இப்போ வந்து நான் பால் வந்து அந்த கப்பால் 3 கப்பு பால் ஊற்ற போகிறேன். இந்த பாருங்கள், மீதி வந்து இதில் எடுத்து வச்சுருக்கேன். அதை மொத்தமாக 3 கப்பு இது. அந்த 3 கப்பு பாலையும் அதில் ஊற்றி நல்லா கொதிக்கணும். கொதித்து அது சுண்டி வரணும். ஏன்னா பால் எவ்வளோ ஊற்றுறீங்க அப்போ தான் அந்த பச்சை வாசனை போக்கி நல்லாயிருக்கும். எவ்வளோ நல்லா பால் ஊற்றும் போது அது நல்லா அது டேஸ்ட்டாகவும் இருக்கும், க்ரீமியாகவும் இருக்கும். அதனால் நிறையா உங்களுக்கு பால் வேண்டான்னா உங்களுக்கு மில்க் மேட் இருக்குது, அது கடைசியில் போட்டுக்கலாம், உங்கள் சௌரியம். ஆனால் வேகணும், இல்லைனா தண்ணி விட்டு வேக விடுங்க, உங்கள் சௌரியம். இல்லை கோவா போடலாம், எது வேணாலும் போடலாம். இப்போ வந்து இந்த பால் நல்லா கொதித்து சுண்டி வரட்டும். அதுக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஏலக்காய் பொடி போட்டுப்போம். இப்போ பால் ஓரம்லாம் அந்த ஆடை படிஞ்சுட்டே இருக்கும். நீங்கள் இப்போ பக்கத்துலேயே இருந்தீங்கன்னா பெருசில் வச்சு நல்லா வேக விடுங்க. இல்லை நீங்கள் அண்ணன்ட்ட போகிறீங்கன்னா சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி இது பண்ணிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து மெதுவாக கொதிச்சுன்னு இருக்கும். அப்பப்போ அந்த ஆடையெல்லாம் எடுத்து விடுங்க. இப்போ நல்லா கொதித்து ஓரளவுக்கு நல்லா வந்துடுது. இப்போ ஜீனி, இதுக்கு தேவையான ஜீனி நான் வந்து 3 கப்புக்கு 1 கப்புக்கு 1/4ன்னு 3 கப்புக்கு 3/4 எடுத்து போட்டிருக்கேன் ஜீனி. நீங்கள் உங்களுக்கு வேணால் கூட போட்டுக்கலாம், 1 கப்பு கூட போட்டுக்கலாம். ஏன்னா கேரட்டே ஸ்வீட்டாக இருக்கிறதுனால ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அதனால் 3/4 கப்பு கரெக்டாக இருக்கும். உங்கள் தேவையான ஜீனியை போட்டுங்க, இல்லை 1 கப்பு வேணாலும் போடுங்க. இப்போ நல்லா இந்த ஜீனி வந்து அது போட்டோன்னே நல்லா இன்னும் இலக்கி வரும் உங்களுக்கு. ஆக்சுவலாக ரொம்ப நாய் கொதிக்கும். ரொம்ப நாய் அதை சுண்டி பக்கத்தில் இருந்து ஓரத்தெல்லாம் நல்லா வந்து சுரண்டி விடுங்க. இப்போ ஒரு 2 ஸ்பூன் மட்டும், ஏற்கனவே அப்போ ஊற்றின கொஞ்சம் நெய் தான், அதனால் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றுவோம். இந்த பாருங்கள், நல்லா கெட்டியாக ஓரளவுக்கு வந்துட்டே இருக்குது. இந்த தண்ணிலாம் வற்றணும். அந்த பால் இன்னும் கொஞ்சம் அந்த சுகரோட இதெல்லாம் இருக்குல்ல, அது கொஞ்சம் இன்னும் வற்றட்டும். இந்த பாருங்கள், வற்றிடுத்து அந்த முந்திரி பருப்பையும் எடுத்து இப்போ நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம்ல, ஃப்ரை பண்ணி, அந்த முந்திரி பருப்பையும் வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம், தானே இறுகிடும். அதனால் இதுக்கு மேலே வச்சுக்க வேண்டாம். இப்போ ரெடியாக சுவையான கேரட் அல்வா ரெடி. நீங்களும் இது மாதிரி பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.